ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெசன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லெசனில் நம்ம ஹோலாக எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப வேகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால்குலேஷன் ரிலேட்டடாக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ ஸோ அந்த ஃபார்மேட்டை நான் அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபார்மேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன், டிவைகே இதெல்லாமே ஓவராலாக ஒரு வியூ பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா கைஸ்? ஸோ இதில் நம்மளுக்கு 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ கால்குலேஷன் ரிலேட்டடாக 4 டாபிக். அதாவது இஜிஎம் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்க்கு கால் பண்ணுறதுக்கு வேலிடாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சில கால்குலேஷன் இருக்குது. நம்ம அதை போட்டு பார்த்துட்டு நம்ம கால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ செகண்டாக என்ன அப்படின்னா, கோரம் ஃபார் மீட்டிங். ஸோ கோரம் அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் பர்சனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் மீட்டிங்கில். ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் குறிப்பிட்ட ஹவருக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருந்தா ஸோ அந்த மீட்டிங் வேலிட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அது செகண்ட். தேர்ட் என்னென்னா ரெசல்யூஷன்ஸ். ஸோ நம்ம நிறைய இடத்துல ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஜென்ரல் ரெசல்யூஷன் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இங்கே தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா அவங்க சொல்கிற ஒரு சில கால்குலேஷன்லாம் போட்டு இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேலிடா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஃபைனலாக ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஜென்ரல் மீட்டிங் என்னென்னா அவங்க சொல்லியிருக்கிறது, அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட். ஸோ அவங்க கரெக்டாக ஜென்ரல் மீட்டிங் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க கொடுத்துருக்க டேட் அன்றைக்கி இதான் பார்ப்போம். ஸோ இதான் என்னென்னா இந்த 4 டாபிக்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 டாப்பிக்கும் எப்படி நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி நம்ம எக்ஸாமில் இந்த கால்குலேஷன்லாம் போடணும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் குயிக்காக நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வரிசையாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நான் ஒரு ஃபார்மேட்டும் சொல்லித்தரேன். ஜஸ்ட் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க கொஷின் நம்பரை நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஜிஎம் அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வேலிடா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மெம்பர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க டிவைடட் பை பெய்ட் அப், அதாவது டோட்டல் பெய்ட் அப் ஷேர்ஸ் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஸோ அந்த டோட்டல் பெய்ட் அப் ஷேர்ஸ் இருக்கும்ல அதோட டோட்டல் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் 95% தாண்டிடுச்சுன்னா அந்த இஜிஎம் வேலிட். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பர்சன்டேஜ் 95% தாண்டிடுச்சுன்னா ஓகே அந்த இஜிஎம் வேலிட், அந்த இஜிஎம்க்கு கால் பண்ணுறது வேலிட். ஓகே, ஸோ உடனே என்ன பண்ணுங்கள், வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லஸ்ட்ரேஷன் 5 இந்த ஃபார்மேட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோரம் ஃபார் மீட்டிங். ஸோ அதான் நம்மளுக்கு செகண்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ கோரம் ஃபார் மீட்டிங் இது என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ மினிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ மீட்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு இருக்கிறதா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா பப்ளிக் கம்பெனி. ஓகே, ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம், பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் 1000 மெம்பர்ஸ்குள்ளே, அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் கம்பெனியில் 1000க்குள்ளே இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 5 மெம்பராவது மீட்டிங்கில் இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 5 மெம்பராவது மீட்டிங்கில் இருக்கணும். ஓகே, 1000 to 5000 மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்னா அட்லீஸ்ட் 15 பேராவது இருங்க மீட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5000 மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் மெம்பர்ஸ் 30 இருக்கணும். அட்லீஸ்ட் 30 மெம்பர்ஸ் பர்சனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இது என்னது, இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி. ஓகே, சம்டைம்ஸ் கொஷினில் என்ன நம்மளை கொடுத்து குழப்பா பார்ப்பாங்க அப்படின்னா, கொஷினில் அந்த கம்பெனியோடைய ஆர்டிகல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, பர்சனலாக இந்த மாதிரி 7 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், இந்த மாதிரி 10 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்மளுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிறது இந்த 5, 15, 30 தான். பட் அவங்கவுங்க கம்பெனியில் அவங்கவுங்களுடைய ஆர்டிகல்ஸில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா, ஸோ அவங்க பர்சனலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பப்ளிக் கம்பெனியில் மினிமம் இங்கே டோட்டல் 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த 1000 மெம்பர்ஸ்னால் நம்மள என்ன பார்க்கணும், 5 இருக்கணும் மினிமம் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக, இப்போ ஆர்டிகல்ஸில் 7 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனியோடைய ஆர்டிகல்ஸில் 7 இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 மெம்பர்ஸ் குறைஞ்சபட்சம் இருக்கணும். இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை ஆர்டிகல்ஸில் சொல்ல இதை ஃபாலோ பண்ணணுமா? ஸோ ரெண்டில் விச் எவர் ஹையரோ அதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு எது ஹையர், 5 ஹையரா இல்லை 7 ஹையரா? 7 தான் ஹையர். அப்போது இங்கே நம்ம 7 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 7 மெம்பர்ஸ்
ஃபிசிக்கலாக பர்சனலாக என்ன ஆகிருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகே, இது என்னது இன் கேஸ் ஆஃப் பப்ளிக். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் என்னென்னா 2 மெம்பர்ஸ். ஸோ 2 மெம்பர்ஸ் வந்து இருந்தால் போதும். ஸோ இது என்னென்னா பர்சனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர். அட்ஜார்ன்மெண்ட் ஆஃப் மீட்டிங். ஸோ அட்ஜார்ன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீட்டிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அட்ஜார்ன்மெண்ட். ஓகே, ஸோ இந்த என்ன கேஸில் இது நடக்கும், இங்கே சொல்லப்பட்டிருக்க மினிமம் மெம்பர் ப்ரெசென்ட் ஆகலைன்னா அவங்க மீட்டிங்கை அட்ஜார்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னென்னா எதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னா ½ an hourக்குள்ளே. ஸோ மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி இந்த டைமில் நான் இப்போ வந்து 11 AM வந்து என்ன பண்ணுறேன், மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 11 AM என்ன, அதாவது அடுத்த ½ an hourக்குள்ளே. ஸோ 11:30 என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி ப்ரெசென்ட் ஆகலைன்னா மீட்டிங்கை அட்ஜார்ன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அவங்க மீட்டிங் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டைமிங் ½ an hourக்குள்ளே என்ன ஆகிருக்கணும், அவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போது அந்த மீட்டிங் ½ an hourக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகாமல் இருந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை அட்ஜார்ன் பண்ணிட்டாங்களே. ஸோ அந்த அட்ஜார்ன் பண்ண மீட்டிங் எப்படி வைப்பாங்கன்னா சேம் டேயில். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ½ an hourக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இந்த டேட் என்னென்னா டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டியூஸ்டேன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டியூஸ்டே நெக்ஸ்ட் வீக்கில் வரும்ல அந்த டியூஸ்டே. ஸோ அதே டேட்டில் அதே 11 AM ஸோ அதே டைமில் சேம் பிளேஸில் என்ன பண்ண போகிறோம், பட் நெக்ஸ்ட் வீக்கில் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னென்னா அட்ஜார்ன்மெண்ட் ஆஃப் மீட்டிங். ஓகே, இதானது அட்ஜார்ன்மெண்ட் ஆஃப் மீட்டிங். இப்போது அட்ஜார்ன் பண்ண மீட்டிங்குமே ஃபஸ்ட்டு வச்சது ஒரிஜினல் மீட்டிங். ஸோ அந்த ஒரிஜினல் மீட்டிங்கில் ½ an hourக்குள்ளே அந்த மினிமம் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகலைன்னு தான் நம்ம என்ன பண்ணோம், அட்ஜார்ன் பண்ண மீட்டிங்லேயும் அவங்க ஒழுங்காக ப்ரெசென்ட் ஆகலை, ஸோ ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, அந்த ½ an hour அட்ஜார்ன் பண்ண மீட்டிங் தள்ளி வச்ச மீட்டிங்குமே அவங்க ½ an hourல ப்ரெசென்ட் ஆகலைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற மெம்பரை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ என்ன மெம்பர் இருக்காங்களோ அந்த மெம்பரே என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே ஒரு குவாரம் ஃபார்ம் பண்ணி அவங்களே மீட்டிங்கை முடிச்சிடுவாங்க. In adjourn meeting also not present within ½ an hour, then members shall form quorum. Okay, ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் அப்படின்னா, நம்மளுடைய புக்கில் எப்படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மீட்டிங் பர்பஸ்க்கு நம்ம கவுண்ட் பண்ணுறோம்ல. ஸோ இவ்வளோ மெம்பர் இருக்கணும், இந்த மாதிரி வந்து 5, 15, 30, ப்ரைவேட்னா வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்ம பர்பஸ்க்காக கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா நேம் கொடுத்துருவாங்க, PQRS ABCDE அப்படின்னு சொல்லி நேமாக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். அதில் நான் அவங்க நேமாக கொடுக்குறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி PQ வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அண்ட் தென் வந்து R வந்து ப்ராக்ஸி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவுண்டிங் பர்பஸில் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருந்தால் அவங்கள வந்து எடுத்துக்கக்கூடாது, ப்ராக்ஸியாக இருந்தாலும் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி குவாரம் ரிலேட்டடான கொஷினில் எவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ உடனே என்ன பண்ணுங்கன்னா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு இல்லஸ்ட்ரேஷன் 6, இல்லஸ்ட்ரேஷன் 7, தென் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின் 11, டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின் 15. ஸோ இது அப்படியே வந்து அந்த லெசனில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதை தாண்டி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கொலாபரேஷன் பண்ணி நான் பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 4 சம்ஸும் வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா ரெசல்யூஷன். ஓகே, ஸோ ரெசல்யூஷனில் என்னென்னா நம்மளுக்கு ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷனுக்கு ரொம்பலாம் வந்து கேல்குலேஷன் கிடையாது. மோர் தென் 50%னாலே இட்ஸ் வேலிட் ஒன்லி. ஓகே, மோர் தென் 50%னாலே இட்ஸ் வேலிட். பட் நம்மளுக்கு கொஷினில் அதிகமாக கேட்குறது வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான். நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம 2 விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேவராக இருக்க ஓட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபேவராக இருக்க ஓட்ஸ். ஓகே, அண்ட் தென் அகெயின்ஸ்டாக இருக்க ஓட்ஸ். ஓட்ஸ் அகெயின்ஸ்ட். இங்கே ஓட்ஸ் காஸ்ட் இன் ஃபேவர், ஓட்ஸ் காஸ்ட் இன் அகெயின்ஸ்ட். ஸோ இவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, நம்ம என்ன தான் ஓட்ஸ் காஸ்ட் இருந்தாலும், அதாவது அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அது 3 மடங்கு போட்டாலும் ஃபேவராக இருக்க ஓட்டு தான் அதிகமாக இருக்கணும். அதான் இவங்க சொல்ல வர கான்செப்ட். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நீ பாஸ் பண்ண போகிறேன்னா உனக்கு எதிராக இருக்க ஓட்டு 3 மடங்கு இருந்தால் கூட அதை விட அதிகமாக உனக்கு ஃபேவராக இருக்க ஓட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இது எப்படி நம்ம வந்து போடுவோம் அப்படின்னா, கொஷினில் என்ன சொல்லிடுவாங்கன்னா ஓட்ஸ் காஸ்ட் அகெயின்ஸு, ஓட்ஸ் ஃபேவர் இது டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா இதோட இதை கம்பேர் பண்ணி நம்ம இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை போட்டுருவோம். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை போட்டுருவோம். ஸோ இந்த நார்மல் கேஸ் ஃபேவர்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஸோ பட் MTP கொஷின் இதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நார்மலாக ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபேவராக இருக்கிறத எடுத்துக்கணும். ஓகே,
ஃபேவராக இருக்கிறத எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபேவராக டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா வேறு எதையுமே பார்க்காதீங்க. கீழே இந்த மாதிரிலாம் கொடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஃபேவர்னு டேரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபேவர்னு இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஓட்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்கும்ல, அதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் ஓட்ஸ் அகெயின்ஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அதோட கம்பேர் பண்ணாலும் எனக்கு ஃபேவராக இருக்க ஓட்டு தான் அதிகம் அப்படின்னு நம்ம காமிக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது வேலிட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. சப்போஸ் நம்மளோட இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஓட்ஸ் ஃபேவரை டைரெக்டாக கொடுக்காம மீதி எல்லா நெகட்டிவான விஷயம்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்ஸ் காஸ்ட் இன் ஃபேவர் டைரெக்டாக கொடுக்காம ஓட்டட் அகைன்ஸ்ட், அதாவது இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மாதிரி ஓட்டட் அகைன்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்ஸ்டைன்ட் ஓட்ஸ் சில இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்வேலிட் ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேவர் ஓட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னென்னா அவங்க டோட்டல் ஓட்ஸ் கொடுத்துருவாங்க, 60யோ 70யோ இவ்வளோ தான் டோட்டல் ஓட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீ ஃபேவர் என்னவோ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மீதி இருக்க பேலன்ஸ் திங்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் தான் இது கொடுத்துட்டீங்களே, நாங்கள் இதுலேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓட் அகெயின்ஸ்ட், அதாவது இந்த ஓட் பண்ண அகெயின்ஸ்ட்டு அப்ஸ்டைன்ட் ஓட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இன்வாலிட் ஓட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டோட்டல் ஓட்லேருந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவராக இருக்க ஓட்ஸு கிடச்சிடும். ஓகே, ஃபேவராக இருக்க ஓட்ஸு கிடச்சிடும். சப்போஸ் கொஷினில் டேரெக்டாக கொடுத்துட்டா என்ன பண்ணணும், கீழே என்ன கொடுத்துருந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க. கொஷினில் ஃபேவர் அப்படின்னு சொல்லி இதுதான் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. இன்கேஸ் இந்த ஃபேவர் கொடுக்காம நம்மளுக்கு இந்த டோட்டல் ஓட் இதெல்லாம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபேவர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ ஃபேவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் ஃபேவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஆஃப் த ஓட் காஸ்ட் அகைன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபேவர் தான் அதிகமாக வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் வேலிட். ஓகே. ஸோ உடனே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு 11th இல்லஸ்ட்ரேஷன் போட்டு பாருங்கள். எம்டிடி, அதாவது நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா 2025. ஓகே. ஸோ May 25க்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மே அட்டெம்ப்ட் எம்டிடி ஃபஸ்ட்டு சீரீஸில் இதுக்கு ரிலேட்டடாக 2 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஒன்று குவாரம் ரிலேட்டட் கொஷின், இன்னொன்று வந்து ஓட்ஸ் காஸ்ட் கொஷின். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் செஷன், அதாவது ஜென்ரல் மீட்டிங்ஸ். ஸோ ஜென்ரல் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 இருக்கும் கரெக்டாக, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்ஸ் a year தான் நடக்கும் கரெக்டாக. ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்ஸ் a year நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு நான் புதுசாக கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு நான் புதுசாக கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னா, அந்த இயர் முடியும் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும், ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை வச்சுருக்கப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 9 மந்த் வரையும் அவங்களுக்கு டைம். ஓகே. என்னது 9 மந்த் வரையும் டைம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் முடிஞ்சு 9 மந்த் வரைக்கும், அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 9 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் சப்சீக்வெண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் தான் அப்படின்னா என்னது, சப்சீக்வெண்ட் அப்படின்னா கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது, நான் அந்த மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் சப்சீக்வெண்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி சப்சீக்வெண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைக்கணும்னா ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 6 மந்த்துக்குள்ளே அதை கண்டக்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கைஸ் பார்த்தோம், ஓகே. ஸோ நோ கன்ஃபியூஷன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைக்கணும்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர், இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரும் இல்லையா, ஸோ அதுலேருந்து 9 மந்த் வரையும் அவங்களுக்கு டைம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருப்பாங்க, அதனால் என்னென்னா அவங்களுக்கு 9 மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சப்சீக்வெண்ட்னா நீ தான் நிறைய வாட்டி வச்சிருக்கல, உனக்கு 6 மாதம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு முடிகிறப்போ அவங்களுக்கு 6 மாதம் தான். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமாக அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட் இயர், அதாவது போன வருஷம் வச்ச ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கும், அதாவது இவங்களுக்கு சொல்கிறாங்க போன வருஷம் வச்ச ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கும் இந்த வருஷம் நீ வைக்கிற ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கும் இடையில 15 மாதம் கேப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இடையில 15 மாதம் கேப்பு இருக்கக்கூடாது. ஓகேவா. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஜிஎம், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். ஓகே. ஸோ இதில் அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஷேர் கேபிட்டல் இருக்கா, வித் ஷேர் கேபிட்டலா, வித் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா 1/10 ஆஃப் த பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஓகே. 1/10 ஆஃப் த பெய்டப் ஷேர் கேபிட்டல் இருந்தால் உங்களுக்கு வந்து பவர் இருக்குது, ஓட்டிங் பவர் இருக்குது. ஓகே. ரைட்ஸ் வந்து இருக்குது. இஃப் ஷேர் கேபிட்டல் இல்லை அப்படின்னா 1/10 ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர். ஸோ அதில் நம்ம 1/10 கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ அப்போ நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே. இதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இஜிஎம்மில் சொல்ல வராங்க. ஓகே. இப்போது நம்ம வந்து இஜிஎம்க்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த மாதிரி நார்மலாக என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா போர்டு தான் கால் பண்ணுவாங்க. ஓகே, யார் பண்ணுவாங்க, போர்டு தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்னா வித்தின் 21 டேஸ்க்குள்ளே, ஓகே, வித்தின் இந்த ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறப்போ வித்தின் 21 டேஸ்க்குள்ளே அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஏஜிஎம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரெக்வஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரெக்வஸ்ட் பண்ணுற டேட்லேருந்து வித்தின் 21 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கால் பண்ணணும். ஸோ நாட் லேட்டர் தென், ரொம்ப வந்து 45 டேஸ்லாம் வந்து தள்ளியே போகவே கூடாது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ரூல். இப்போது இந்த போர்டு வந்து பண்ணலை, அவங்க வந்து பண்ணவே இல்லையா. ஓகே, இந்த மாதிரி வந்து வித்தின் 20 டேஸ் நாட் லேட்டர் தென் 45 டேஸ் வந்து பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகும், உன்னை போய் பண்ண சொன்ன பாரு, இதுக்கு நானே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பண்ணிடணும். ஸோ அவங்களே பண்ணுறப்போ அவங்களுக்கு எவ்வளோன்னா அவங்களுக்கு வித்தின் 3 months டைம். ஓகே, ஃபஸ்ட் என்னது, போர்டு தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வித்தின் 21 டேஸ் அந்த ரெக்வஸ்ட்லேருந்து 21 டேஸ் கணக்கு அதுக்குள்ளே வந்து அவங்க கால் பண்ணியிருக்கணும். ரொம்ப 45 டேஸ் அந்த ரெக்வஸ்ட்லேருந்து ரொம்ப 45 டேஸ் வந்து ரொம்ப லேட்டராக பண்ணக்கூடாது. ஸோ அவங்க அப்படி போர்டு அதையும் பண்ணலை அப்படின்னா ரெக்வெஸ்ஷனிஸ்ட் அவங்களே 3 monthக்குள்ளே பண்ணணும். இதுதான் வந்து ரூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடான திங்ஸ்லாம் என்னென்னா, டைம் எப்போ வந்து அந்த மீட்டிங் வந்து வைக்கலாம் நார்மலாக அப்படின்னா பிஸ்னஸ் ஹார்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 9 AM to 6 PM இதுதான் வந்து டைம். ஓகே, டேன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஹாலிடே தவிர எல்லா டேஸ்லேயும் வந்து வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே, அண்ட் தென் வந்து இந்த காந்தி ஜெயந்தி கொடுத்து நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், இதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து காந்தி ஜெயந்தி அன்றைக்கி நான் மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் ஹாலிடே அது கிடையாது. ஸோ அந்த மீட்டிங் வந்து நாட் வேல்யூ. அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்கலாம். ஓகே, அப்படி இல்லையா கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்க கிராமத்துலேயோ, கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்க டவுன்லேயோ, கம்பெனி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்க சிட்டிலேயோ, இந்த இடத்துல நீங்கள் இதுக்குள்ளே எங்கே வேணுமோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கான்செப்டும் பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 13, 14, 15, 16 ஓகே, டெஸ்ட் யுவர் நாலேஜில் 10 இது எல்லாமே இந்த மீட்டிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. ஓகே, ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே தான் கவர் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே கைஸ், until then this is Shweta signing off. Thank you.